விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று எஸ்ஐக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் ஆகிருக்குப்பா. நேற்று அவங்களுடைய மெமோரண்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டு த கமிஷனர், அப்புறம் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், அது எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. ஒரு சில கமிஷனரும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டெல்லாம் போடாமல் இருந்தது. அது என்னவோ தெரியல, பார்த்துக்குங்க. இப்போ 28/6/2025 மற்றும் 29/6/2025 அதில் அந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் அந்த ஓப்பன் கேண்டிடேட்ஸு, அப்புறம் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு காமன் டு ஆல் 2 பேருக்குமே, அப்புறம் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட், அதுக்கு அந்த டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அது போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இது என்னென்னா, நேற்றைக்கு 13/5/2025 தேதிட்டு இருந்தது. நான் இன்றைக்கி 14/5/2025 பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதற்கு முன்பாகவே கூட கடந்த 12/5 நினைக்கிறேன், 12/5/2025 தேதிக்கிட்டு அது ஒன்று அவர் ஜேசி சவுத் ஜோன் அவர் ஒன்று போட்டிருந்தார். அவங்களுடைய ஜேசியினுடைய டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் வரும், டி நகர் அண்ட் மவுண்ட் டிஸ்ட்ரிக்ட். அவங்களுடைய டிசி வந்து இதே தேதியை குறிப்பிட்டு போட்டிருந்தார், 28/6/2025, 29/6/2025. டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜேசி அறிவித்து அது ஒன்று அந்த டிசி வந்து இதை பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நியாயமாக இதுக்கு பிறகு தான் அது வந்துருந்துருக்கணும். சரி, பரவாயில்ல, அதுவும் போட்டிருந்தாங்க, இதுவும் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதுக்காக போய் பார்த்தேன். அது இன்னைக்கு லெவல் வரைக்கும் பார்த்தோம்னாலும் அந்த லாஸ்ட் டேட் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 15/5/2025 போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் இந்த எக்ஸாம் டேட்டு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு தானே. இது டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து உடனடியாக பதிவேற்றம் பண்ணுறது தான் அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கும். இது வந்து இதெல்லாம் ஓப்பன் டு ஆல் தானே, இதில் ஒன்றும் மறைப்புக்கான விஷயமே ஒன்றும் இல்லை. அதனால் அதில் பதிவேற்றம் பண்ணிடலாம். அப்புறம் அது போக எனக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய கவனத்துக்கு கொஞ்சம் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த 1/5/2025 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரஞ்சித் சிங் அப்படின்னு ஒரு எஸ்ஐ தொடர்ந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பு அந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கான சீனியாரிட்டி வைக்கிறது எப்படி அப்படின்றது குறித்து தான் அதில் விலாவாரியாக அலசப்பட்டிருக்கு. அவர் ரஞ்சித் சிங்கினுடைய ப்ரேயருமே அதுதான். வந்து ஓப்பனில் இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதிகப்படியான மார்க் வாங்கி இருந்த நிலையிலும் கூட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கீழே வந்துடுறான், அதனால் நாளைக்கு ப்ரமோஷனில் வந்து எங்களுக்கு பாதிக்குது அப்படின்றது தான் அவருடைய ப்ரேயர். அது குறித்து 41 பக்கத்துக்கான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இது பற்றி விலாவாரியாக பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இதில் எனக்கு முக்கியமாக குறிப்பிடத்தக்க இப்போ இந்த எக்ஸாமினேஷன் தொடர்பாக சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, அது டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய கவனத்துக்கு போயிருக்கோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய பார்வையில் இருந்து அவங்களுக்கு சொல்கிறோம். அதில் வந்து பாரா 28 உட்பிரிவு இ அதில் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, the state government shall herein after conduct one common examination for 100% direct recruitment for appointment to the post of sub-inspector of police, which includes 80% from open market and 20% from in-service candidates, and their seniority shall be assigned based upon the marks obtained by individual candidates, rank assigned by appointing authority in the list of selected candidates அப்படின்றாங்க. இது முன்னாடிலாம் வந்து அந்த மார்க்ஸ் வாங்கினதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. எல்லா இதுலேயும் வந்து அது நிறையா வந்து அலசப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக இந்த பாரா 28 இ இதில் சொல்கிறது என்னென்னா, அந்த டைரக்ட் செலெக்ஷன் யார் எடுக்கிறீங்களோ, 80% எடுக்கிறீங்களா, 20% எடுக்கிறீங்களா, அந்த 100%க்குமே சேல் ஹியரின் ஆஃப்டர் கண்டக்ட் ஒன் காமன் எக்ஸாம் தான் நடத்தணும் அப்படின்றாங்க. அப்போ தானே மார்க் அடிப்படையில் உங்களால் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாமு, இவங்களுக்கு ஓப்பனுக்கு ஒரு எக்ஸாம் வச்சிங்கன்னா எந்த அடிப்படையில் மார்க்கை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அதனால் எக்ஸாமினேஷன் அது ஷுட் பி கண்டக்டட் இன் காமன். அந்த காமனாக தான் இருக்கணுமே தவிர அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. இது 1/5/2025 வந்திருக்கு. ஆனால் இது
டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய கவனத்திற்கு தெரியுமா என்னன்றது தெரியல, கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் ஒருவேளை வந்து நம்மளை இந்த இப்போ போட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு முன்பாகவே வந்த நோட்டிஃபிகேஷனு, அதனால இது நம்மை கட்டுப்படுத்தாது அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேல் ஹியரின் ஆஃப்டர், இப்போ இதற்கு பிறகு நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் 100% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த அடிப்படையில் இந்த எக்ஸாமினேஷன் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு நாள் சொல்லியிருக்கீங்க, இவங்களுக்கு சொல்கிறீங்க, அந்த பழைய பாணியில் தான் இந்த டைம் டேபிள் இருக்குது. மறுபடியும் இதுலையும் நடத்தி அப்புறம் இந்த தீர்ப்பை கோடிட்டு காமிச்சு அதன் பேரில் ஏதேனும் பின்விளைவுகள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எதிராக ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு சமூக அக்கறையோடு தான் இந்த பதிவு. ஆனால் அதற்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதா கருதுவோம். அதனால் அந்த அடிப்படையில் இது பார்த்துக்குங்க, இந்த தீர்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பு பற்றி அப்புறம் முழுமையாக சொல்கிறேன்ப்பா, இது ஒரு லென்த்தியான விஷயம். ஆனால் இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டா நிறையா என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி சார் என்ன ஏதுன்னு சொல்லி. இதில் இந்த இவர் ரஞ்சித் சிங் எஸ்ஐ 2000 பேட்ச் எஸ்ஐ, ஆனால் அவருடைய சீனியாரிட்டி ப்ரமோஷன் பாதிக்குது அப்படின்ற அடிப்படையில் போயிருக்கிறாரு. அவருக்கு சாதகமாக தான் அவருடைய லீவு கிராண்ட் ஆகிருக்கு. ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய லீவ் பெட்டிஷன் கிராண்ட் ஆகிருக்கு. அதனால் அந்த அடிப்படையில் முழுமையாக அது பின்னாடி பார்ப்போம். இது சொன்னோம்னா பெரிய நீண்ட பதிவாகிடும். இது முக்கியமாக இந்த எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்திருக்கு 28, 29. அதில் இப்படி ஒரு தீர்ப்பினுடைய ஒரு பாராவில் வருதுங்க அப்படின்றத டிஎன்யூஎஸ்ஆர்பி கவனத்துக்கு கொண்டு வர்றேன். பார்ப்போம், அதை வந்து ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் அதற்கு முன்பானது இந்த தீர்ப்பு அதனை கட்டுப்படுத்தாது அப்படின்ற அந்த கருதுகோள் எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.